ஆண்டோடைய வருகையில 3 சத்தங்களை சபை அல்லேலூயா தேவ பிள்ளைகள் கேட்பாங்க. அதுல முதல் சத்தம் தான் நாம பார்த்தோம், கர்த்தருடைய ஆரவார சத்தம். அல்லேலூயா. அப்ப அந்த சத்தம் கேட்கும் பொழுதே மரித்தவர்கள், ஒருவேளை நம்ம மரித்திருந்தோம்னா கல்லறைக்குள்ள இருந்து அந்த மங்களகரமான வார்த்தை அல்லேலூயா, இங்கே ஜனமே இங்கே ஏறி வா அப்படிங்கிற அந்த சத்தம் அல்லேலூயா, அந்த ஆரவாரத்தின் சத்தம் நமக்கு கேட்கும். அல்லேலூயா. ஒருவேளை நாம உயிரோட இருந்தோம் அப்படின்னா இல்லையா, நமக்கும் அந்த சத்தம் கேட்கும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு உலகத்துல உள்ளவங்களுக்கு அது ஒரு சங்கொலியை போல, அது புரியாத பாஷை போல, அது தூதருடைய பாஷையை போல அது கேட்கும். அல்லேலூயா. இரண்டாவது சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவ எக்காலம். இங்க பிரதான தூதன் போட்டிருக்கு. மூன்றாவது தான் பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும். இரண்டாவது என்ன கேட்கும் அப்படின்னா தேவ எக்கால சத்தம். அல்லேலூயா. அப்ப தேவ எக்கால சத்தம் இரண்டாவதாக கேட்கிறதா இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி சபையை கூடி வர வளைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும் போது சபையார் எல்லோரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதே இல்லையா, இந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் தான் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வரும்பொழுது இந்த சபை எல்லாத்தையும் ஒன்று கூடி அல்லேலூயா. இப்ப பிரேத குழிக்குள்ள கேக்குறாங்க, உயிரோட இருக்கிறவங்க கேக்குறாங்க, இவங்க எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்துல கூடி வரது. அல்லேலூயா. அப்ப இந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது பாருங்க, எல்லாரும் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். அல்லேலூயா. சபையா இருந்தாலும் யாரெல்லாம் ஆண்டவருக்காக உண்மையா, உத்தமமா, நீதியா, பரிசுத்தமா அல்லேலூயா இவருக்காக இல்லையா வாழுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த சத்தம் கேட்கப்படும். இரண்டாவது அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது எல்லாரும் கூட்டி சேர்க்கிறதா ஆண்டவர் இரண்டாவது ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். அதான் எக்கால சத்தம். அல்லேலூயா. நீங்க கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நீங்க 52 பாருங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்ப மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் இந்த எக்கால சத்தத்தை கேட்ட உடனே எழுந்திருப்பாங்களாம். அப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். 51ஆம் வசனத்தை பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் அல்லேலூயா தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஒரு எக்காலம் தொனிக்குது, அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருக்காங்க. கடைசி எக்காலம் அப்படின்னா இரண்டாவது எக்காலம். அதாவது இந்த எக்காலம் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிற 7 எக்காலம் கிடையாது. அல்லேலூயா. இது நம்முடைய மனவாட்டி சபையை மணவாளன் அழைக்கிற எக்காலத்தின் சத்தம். அல்லேலூயா.